ஒரு சோம்பேறி கள்ள கும்பல் ஓடிட்டு வரும்போது சாலையோரத்துல ஒரு பழைய சைக்கிள் கிடைக்குது. இத விற்கலாம்னு நினைச்சு ஒரு பழைய பொருள் கடைக்கு கொண்டு போகிறான். அங்கே கடைக்காரன் சிரிச்சுக்கிட்டு, இது ஓடவே முடியாத குப்பை சைக்கிள் தான், ரூபாய் கூட கிடையாதுன்னு சொல்லுறான். சோகமா வெளியே வந்த அவன் சைக்கிள சாலையோரத்திலே விட்டு போகப் போகிறான். அப்போ பக்கத்துல ஒரு சிறிய பையன் கண்ணீர் விட்டு சாலையிலே தேடிக்கிட்டு இருக்கிறான். கள்ளன் கேக்குறான், என்னடா என்ன தேடுறே? பையன் சோகமா, என்னோட சைக்கிள் போயிடுச்சு அண்ணா. அது எங்க கிடைக்கல. அதுல தான் நான் தினமும் பள்ளிக்கு போறேன். எங்க அப்பா இப்போ உடல் நலம் சரியில்ல. சைக்கிள் தான் எனக்கு பெரிய உதவின்னு சொல்லுறான். அவன்கிட்ட இருந்த சைக்கிளை பாயிண்டிங் பண்ணி, இந்த சைக்கிள் தானா ன்னு கேக்குறான் கள்ளன். அதை பார்த்ததும் பையன் சந்தோஷத்துல குதிக்கிறான். ஆமாமே அண்ணா, இதுதான் என் சைக்கிள். ரொம்ப நன்றி ன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த புதிய ஸ்கூல் பை எடுத்து கொடுத்து வைக்கிறான். அதை பார்த்த கள்ளன் சிரிச்சுக்கிட்டு, டா, கேவலமா ஓடாத சைக்கிளுக்காக நீ உன் புதிய பையை குடுக்குறியா? இந்த பை தங்கத்துக்கே சமம். அந்த சைக்கிள்ல என்ன பெருசு ன்னு கேக்குறான். அதுக்கு பையன் சொல்றான், இந்த சைக்கிள்ல தான் எங்க அப்பா என்ன முதல் தடவையா பள்ளிக்கு கொண்டு போனார். அவருக்கு இப்போ நடக்கவே முடியல. ஆனாலும் எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பரிசு அது. உங்களுக்கு பை பெரியதாக தெரியலாம். ஆனா எனக்கு இந்த சைக்கிள் தான் என் வாழ்க்கை அன்று சொல்றான். அத கேட்ட கள்ள கும்பல் கண்ண துடிச்சு தலைய குனிஞ்சு நிக்கிறான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்